பேசலாடுங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட நம்ம எதை குறித்து பேச போகிறோம்னா, இன்றைக்கி ஜெபம்னு சொன்னாவே நிறைய பேத்துக்கு ஒரு சோர்வு. ஜெபிக்கிறன்னு சொன்னாவே ஒரு மனம் இல்லை, கர்ணத்தனாவி, நிர்விசாரம். ஜெபம்னு சொன்னாவே நிறைய பேத்துக்கு என்னென்னா நிர்விசாரணம். ஜெபத்தில் ஒருமனப்பட முடிய மாட்டேங்குது. ஜெபத்தில் உட்கார்ந்தா தூக்கம் வருது. ஜெபத்தில் முழங்கால் போட முடியல. ஜெபத்தில் மணிக்கணக்காக ஜெபிக்க முடியல. ஆனால் பழைய ஏற்பாடில் இருந்த பரிசுத்தவான்கள் நம்ம இருந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நூற்றாண்டுகள் கூட நிறைய பரிசுத்தவான்கள் மணிக்கணக்காக முழங்காலில் ஜெபிச்சது இருக்குது. மணிக்கணக்காக ஜெபம் இருக்குது. பைபிள்லேயே நிறைய பேர் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஜெபம் வேணாங்கிறானுங்க. அவங்களுக்கு அந்த ஜெபத்தோட மரபு தெரியாதுன்னு சொல்கிறானுங்க. ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, 24 மணி நேரம் ஜெபம் இல்லை, எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணார். இந்த நேரம்னு இல்லை, 1 மணி நேரம் மாத்திரம் இல்லை. ஆண்டே சொல்கிறாரு, எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் இன்றைக்கி ஜெபம் சொன்னால் அவங்களால முடிய மாட்டேங்குது. ஒரு ஜெபம் என்னங்க? உற்சாகம் உள்ள ஜெபம். ஜெபம் என்னங்க? பெருமூச்சோடு வடித்திர கண்ணீர். ஜெபம் என்னங்க? இறுதியில் நொறுக்கப்பட்டு வியாகலப்பட்டு தேவ சமூகத்தில் நொறுங்குண்டு இறுதியத்தோடு போகிறோம். ஆண்டு சமூகத்தில் இங்கே நொறுங்குண்ட இறுதி நிறைய பேருக்கு இல்லை, நொறுங்குண்டதே இல்லை. ஜெபங்கிறது இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களாக போயிட்டுருக்குது. ஜெபங்கிறது ஒரு எப்படி சொல்கிறாங்க, அது ஜெபங்கிறது மேன்மையில தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி ஜெபங்கிறது வாயில் ஏதோ உளரமாக நினைக்கிறாங்க. இல்லைங்க, இறுதியும் நொறுக்கப்பட்டு ஒரு ஜெபம். அன்னால் ஜெபிக்கிறா தேவாலயத்தில். அந்த ஜெபம் அவருடைய இதயத்திலேருந்து வந்துச்சு. வாயின் வரல, வாயின் வார்த்தையில் வரல, இதயத்து நாளத்திலிருந்து அவருடைய இருதயம் சொல்லிச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்க, நான் ரொம்ப நாளாக அவமானப்படுறேன், துக்கப்படுறேன், என் பாடு தாங்க முடியல, நான் உபத்திரத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த அன்னாள் ஜெபிக்கிறா. அவர் ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். இன்றைக்கே நிறைய ஜெபம் கேட்கப்படலைன்னா சும்மா பார்வண்டிக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, ஜெபம் என்பது அப்படி இல்லை. ஜெபம்னு சொன்னால் வானாதி வானம் பெற்றுக்கிற சர்வ வல்லமை தெய்வத்துக்கிட்ட ஜெபம் போகுது. சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை இல்லை, ஏதோ ஒரு ஜெபம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இல்லை. ஜெபம்னா மாம்சமான யாவர் இடத்துல வருவாங்களா? ஜெபம்னாவே அவர்கிட்ட போகிறதா ஜெபம், பரிசுத்தம் உள்ள ஜெபம். அவர்கிட்ட போகணும்னா அந்த ஜெபத்தில் இதயத்தில் பெருமூச்சோடு, இதயத்தில் ஆத்ம பாரம் இருக்கணும். சும்மா எனக்கு ஜெபிக்க தெரியுங்கிறது இல்லை, கருத்தோடு ஜெபிக்கணும். எளியா கருத்தோடு ஜெபிச்சா, ஆவியில் ஜெபிச்சா. நிறைய பேர் கருத்தை ஜெபம் பண்ணுவாங்க, நான் ஆவியில் ஜெபிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கணும். எளியா பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அந்த தேவ மனுஷன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா, ஒரு ஜெப வீரனா அந்த மனிதன் இருந்தால். இன்றைக்கி நீங்களோட ஜெப வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது? இன்றைக்கி எப்படி ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுதா? உங்களால் 10 நிமிஷம் ஜெபம் பண்ண முடியுதா? ஜெபிக்கிறதுக்குள்ள பல விதமான போராட்டம். வான்மடத்தை போடாத கட்டுறது இல்லை. எடுத்தோன்னே அப்படியே 4 பாட்டு 5 பாட்டு பாடிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஜெபங்கிறது அது வான்மடத்தில் படாத ஆவி கட்டணுமே, துரத்திரத்தின் ஆவி கட்டணும். ஏன்னா பிசாசு அந்தகாரத்தின் ஆவி கிரியை செய்யும், ஜெபத்தை தடை செய்ய. அதனால தேவ பிள்ளைகளை சொல்லுகிற ஜெபம் என்பது